அவர் உங்க அப்பான்னு நான் நம்புறேன். ஆனால் அவர் என்னுடைய சிறந்த நண்பர்கள். வெளியான உடனேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ரஜினிகாந்த் சாரின் கூலி திரைப்படம். இந்த படம் கூட வசூலை பொறுத்தவரை வார் 2 போன்ற ஒரு படத்தை விட பின்தங்கியுள்ளது. பொதுமக்களால் மிகவும் விரும்பப்படும் இந்த கூலி திரைப்படம் எங்கே, எப்படி படமாக்கப்பட்டது? அதன் பிரபலமான பாடல்களின் படப்பிடிப்பு மற்றும் படத்தின் சூப்பர் ஸ்டார் ஒரு சாதாரண தோற்றத்திலிருந்து கதாபாத்திரமாக மாறுகிறார். மாற்றத்தின் பயணம் பற்றிய இந்த விவரங்களை அறிய காணொளியை இறுதி வரை பாருங்கள். சமூக ஊடகங்கள் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மோனிகா படத்தின் இந்த பாடலை பாருங்கள். விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்த கப்பல் துறைமுகத்தில் இது படமாக்கப்பட்டது. பூஜை எவ்வாறு செய்யப்பட்டது என்பதை இங்கே காணலாம். இந்த பாடலை படமாக்கும் போது இந்த துறைமுகத்தில் அதிக வெப்பம் இருந்ததால் அது தொடங்கியது. அவள் இந்த சிறிய மின்விசிறியை தன்னுடன் சுமந்து சென்றாள். இந்த வெயிலில் பூஜா படப்பிடிப்பு நடத்துவதை நீங்கள் பார்க்கலாம். இது படத்தில் வெறும் 4 நிமிட பாடல்தான், ஆனால் அதை படமாக்க நிறைய நேரம் எடுத்ததால் எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. 5 முழு நாட்கள் ஆனது. காரணம், ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்பும் அவர்கள் நடனத்தையும் ஒத்திகை பார்க்க சொல்கிறார்கள். ஒரு அடியில் தவறு இருந்தால் நடன இயக்குனரின் உதவியாளர் பூஜாவுக்கு மீண்டும் அடியை கற்றுக் கொடுப்பார். மேலும் இந்த பாடலை இந்த துறைமுகத்தின் வெவ்வேறு இடங்களில் படமாக்க வேண்டியிருந்தது. இதன் காரணமாக பூஜா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மீண்டும் மாற வேண்டியிருந்தது. ஆனாலும் அவர் இந்த பாடலை அற்புதமான வெளிப்பாடுகளுடன் மிகச் சிறப்பாக படமாக்கினார். இதை பார்க்கும்போது இவ்வளவு கடின உழைப்பு செலவிடப்படுவதாக தெரியவில்லை. இந்த பாடல் அர்ப்பணிப்பு மற்றும் போராட்டத்துடன் படமாக்கப்பட்டது. எனவே பூஜாவின் இந்த நடன பங்களிப்புக்கு ஒரு லைக் கொடுங்கள். இப்போ படம் அருமையா இருக்கு. ஆனால் கிளைமாக்ஸில் ஆமிர் கான் நுழையும் போது அது காட்சியின் அழகை கூட்டுகிறது. குறிப்பாக ஆமிர் ஏற்றுக்கொண்ட தோற்றம், இந்த தோற்றம். இதனால் இந்த கதாபாத்திரம் இன்னும் அழகாகவும் ஆபத்தானதாகவும் தெரிகிறது. குறிப்பாக இவ்வளவு பச்சை குத்தல்கள் கையில் செய்யப்படுகின்றன. எனவே இவை உண்மையான பச்சை குத்தல்கள் அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாறாக படப்பிடிப்புக்கு மட்டுமே போலி டாட்டூ ஸ்டிக்கர் பயன்படுத்தப்பட்டது. ஒப்பனை கலைஞர் இந்த டாட்டூ ஸ்டிக்கர்களை ஆமிரின் உடலில் எவ்வாறு ஒட்டினார் என்பதை இங்கே காணலாம். ஒட்டிய பிறகு அது ஒரு உண்மையான பச்சை குத்தலை போல தோற்றமளிக்க கருப்பு மையால் வண்ணம் தீட்டப்படுகிறது. இதன் பிறகு ஆமிர் தானே தனது சொந்த கைகளால் காதணிகள் மற்றும் மோதிரங்களை அணிந்தார். இது இந்த கதாபாத்திரத்தின் ஒரு பகுதி. அமீரின் தலைமுடி அப்படி இல்லை. அதனால் அந்த கதாபாத்திரம் அவளுடைய வேண்டுகோளின்படி முதலில் அவளுடைய தலைமுடி ஒரு திரவ ஜெல்லை பயன்படுத்தி மென்மையாகவும் சுருட்டாகவும் மாற்றப்பட்டது. உண்மையில் படம் வெளியாவதற்கு முன்பு, வெளியீட்டுக்கு முந்தைய நிகழ்வில் அமீர் அதே தோற்றத்தில் காணப்பட்டார். சொல்லப்போனால் இந்த படத்தில் நீங்கள் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திர ராவ் அல்லது ஆமிர் கான் யாரை பார்த்திருப்பீர்கள்? அவரது பதிவு மிகவும் சக்தி வாய்ந்ததாக தோன்றியது. கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அதே படத்தில் இந்த பெண்மணி தயாளின் மனைவியாக நடிப்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள். தனது அற்புதமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த இந்த நடிகையின் பெயர் ரச்சிதா ராம். முதல் நாள் படப்பிடிப்பில் அவர் வேனிட்டி வேனில் எப்படி இருந்தார் என்பதை இங்கே காணலாம். அவள் தயாராகி பிரார்த்தனை செய்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவள் கதாபாத்திரத்திற்கு ஏற்ப அதையே செய்கிறாள். அவள் தயாராகி இளைய உதவியாளருடன் அமர்ந்து அவளுடைய எல்லா உரையாடல்களையும் மனப்பாடம் செய்வாள். அதை பார்க்காமலேயே அவர் அதை எப்படி பார்க்க முடியும் என்பதை இங்கே காணலாம். அவள் மனப்பாடம் செய்த எல்லா வசனங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இதற்கு பிறகு தனது காட்சியை மேம்படுத்த இயக்குனர் லோகேஷை சந்தித்தார். திரையில் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்பதற்காக தனது காட்சிகளை பற்றி விவாதிப்பதையும் அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள். இந்த இயக்குனர் அதை எப்படி அர்ப்பணிப்புடன் செய்கிறார் என்பதை இங்கே காணலாம். அவளுடன் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்திலிருந்து பெரும்பாலான மக்கள் அவளை விரும்பியுள்ளனர். மக்கள் அவளுடைய குணத்தால் மட்டுமே அவளை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவள் ஒரு புதிய நடிகை என்று நினைத்தார்கள். ஆனால் ரச்சிதா தென்னிந்திய திரையுலகில் மிகவும் பிரபலமானவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் 2015 முதல் படங்களில் முன்னணி கதாநாயகியாக பணியாற்றி வரும் ஒரு நடிகை. இந்த வீடியோ கிளிப்பில் இருந்து அவரது ரசிகர் பின்தொடர்பை நீங்கள் காணலாம். அவருடைய பணியையும் புகழையும் நீங்கள் யூகிக்க முடியும். அதே நேரத்தில் ஆமிர் கானின் இந்த வேடம் பற்றிய ஒரு முக்கியமான உண்மை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. படத்தில் ஆமிர் கையில் ஒரு கடிகாரத்தை அணிந்திருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சமீபத்திய வெளியீட்டுக்கு முந்தைய நிகழ்விலும் அவர் இதை அணிந்திருந்தார். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு சாதாரண கடிகாரம் அல்ல. மாறாக இது ஹப்லெட்டின் பிக் பெயின் தனித்துவமான தங்க ரெயின்போ கடிகாரம். இது முதலில் 18 காரட் ரோஜா தங்கத்தால் மெருகூட்டப்பட்டது. இதற்கு பிறகு 48 வகையான ரத்தின கற்கள், அதாவது ரூபி போன்ற விலையுயர்ந்த கற்கள். இதில் நீலக்கல் மற்றும் சாமந்தி மலர்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இது இந்த கடிகாரத்தை நேர்த்தியாகவும் அழகாகவும் ஆக்குகிறது. மேலும் இந்த கற்கள் ஒரு வட்ட வடிவில் உள்ளன. இது கடிகாரத்தில் வானவில் தோற்றத்தை அளிக்கிறது. இந்த கடிகாரம் 100 மீட்டர் ஆழம் வரை நீர் எதிர்ப்பு திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் விலையை பற்றி பேசினால் அது சுமார் 8 லட்சத்தில் தொடங்கி 50 கோடி வரை செல்கிறது. மேலும் இந்த படத்தில் ஆமிர் கான் அணிந்திருக்கும் கடிகாரத்தின் மாடல் 90 ரூபாய் 6200 மதிப்புடையது. இப்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு இடங்களை பற்றி பேசினால், ஜூலை 5ஆம் தேதி இந்த படத்தின் படப்பிடிப்பு 2024ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் இருந்து தொடங்கப்பட்டது. ஜூலை 5 முதல் ஜூலை 18 வரை திரைப்பட நகரத்தில் இருக்கை. இதை உருவாக்குவதன் மூலம் ரஜினிகாந்த் சாரின் கடந்த கால காட்சிகள் படமாக்கப்பட்டன. இதற்கு பிறகு விசாகப்பட்டினத்தின் ஷிப்மெண்டில் படமாக்கப்பட்ட படத்தின் இந்த ஷிப்மெண்ட் காட்சி துறைமுகத்தில் சுடப்பட்டது. அது புஷ்பா மற்றும் இங்கு பல படங்கள் படமாக்கப்பட்டுள்ளன. நீங்கள் நாக அர்ஜுனையும் பார்க்கலாம். அதாவது
துறைமுகத்திற்கு வந்து தயாளை சுத்தியலால் அடிக்கும் சைமனின் காட்சியின் படப்பிடிப்பை நீங்கள் பார்க்கலாம். மேலும் கேமராவுக்கு பின்னால் உதவி இயக்குனர் அதாவது கிபி அவர்கள்தான் ஒவ்வொன்றாக உரையாடல்களை பேசி அவர்களை நடிக்க வைக்கிறார்கள். இதன் பிறகு ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு குழு டிசம்பர் 10, 2024 முதல் ராஜஸ்தானில் படப்பிடிப்பை தொடங்கியது. இந்த காட்சி சம்பார் ஏரியின் இடத்தில் படமாக்கப்படுவதை இங்கே காணலாம். இங்குதான் ஆமிர் கான் நுழைகிறார். நிறைய கார்கள் மற்றும் லாரிகள் ஒரு கிரேன் உடன் உள்ளன. மேலும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இது செட் ஹோல்டிங்கிற்காக சிறப்பாக ஆர்டர் செய்யப்பட்டது. இது 4 மாத போஸ்ட் புரோடக்ஷன் பணிகளுக்கு பிறகு படத்தை திரையரங்குகளில் பார்க்க முடிந்தது. மேலும் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு மல்டி ஸ்டார் படத்தை உருவாக்க நிறைய திறமையும் கடின உழைப்பும் தேவை. இதற்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. மேலும் படம் பார்த்த பிறகு நம் மனதில் தோன்றும் முதல் கேள்வி, இந்த படத்தை உருவாக்க எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டிருக்கும், எந்த நடிகர் எவ்வளவு பங்களித்திருக்கிறார் என்பதுதான் கேள்வி. நீங்க வசூலிக்கப்படும் கட்டணம் பற்றி கேட்டிருந்தா இந்த படம் 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அதில் ரஜினிகாந்த் சார் இந்த படத்தில் பணியாற்றுவதற்காக 150 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றார். இதற்கு பிறகு அமீர் இந்த சிறிய கேமியோவிற்கு 20 கோடி ரூபாய் வசூலித்தார். ஆனால் வெளியீட்டிற்கு முன்பே. இந்த நிகழ்வில் ஆமிர் இதை மறுத்து ரஜினி சாருக்கு மட்டுமே தான் சிறப்பு தோற்றத்தில் நடித்ததாக கூறினார். நான் அதை எந்த கட்டணமும் இல்லாமல் காதலுக்காக செய்திருக்கிறேன். இப்போது இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். சரி, நாகார்ஜுனா வில்லனாக தனது சக்தி வாய்ந்த வேடத்திற்காக 10 கோடி சம்பளம் வாங்கினார். இதற்கு பிறகு ஸ்ருதி ஹாசன் 4 கோடி, சத்யராஜ் 5 கோடி, உபேந்திரா 5 கோடி. அதே நேரத்தில் உயரமான மற்றும் வலிமையான தயாள் படத்தில் மிகவும் முக்கியமானவர். இந்த வேடத்தில் நடித்ததற்காக சௌபின் ஷாகிருக்கு ரூ. 1 கோடி சம்பளம் வழங்கப்பட்டது. உண்மையில் பூஜாவுக்கு வெறும் 4 நிமிட பாடலுக்கு 4 கோடி சம்பளம் வழங்கப்பட்டது. இதுவும் கூட ஏனென்றால் ஒரு நடிப்புக்கு பார்வையாளர்கள் மத்தியிலும் திரையுலகிலும் அதிக தேவையும் நட்சத்திர அந்தஸ்தும் இருப்பதால் அவற்றின் கட்டணங்கள் அதற்கேற்ப தீர்மானிக்கப்படுகின்றன. இதற்கு பிறகு படத்தின் அற்புதமான பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவை உருவாக்கியவர்கள். அனிருத்தை பற்றி பேசுகையில் அவர் இசையமைக்க 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார். இந்த துறையில் மிகவும் விலையுயர்ந்த இயக்குனரான இந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு பிறகு இந்த படத்தை இயக்குவதற்காக அவர் 50 கோடி ரூபாய் கட்டணம் வசூலித்தார். கூலி படம் வெளியான நாள் உங்களுக்கு தெரியும். இந்த நாளில் வார் 2 படமும் வெளியிடப்பட்டது. மேலும் 2025 2005 சுதந்திர தினம் இந்திய சினிமாவிற்கு ஒரு வரலாற்று தருணமாக உருவெடுத்தது. ஒரு பக்கம் பிளாக்பஸ்டர் படமான கூலி, மறுபுறம் மேலும் ஹிருத்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் NTRின் புதிய ஸ்பை த்ரில்லர் படமான வார் 2 இருந்தது. இந்த மோதல் வெறும் 2 படங்களின் மோதல் அல்ல, 2 சூப்பர் ஸ்டார்களுக்கும் அவர்களின் ரசிகர் பட்டாளத்திற்கும் இடையிலான போர். படத்தின் துவக்க விழாவில் ரஜினி சாரின் ரசிகர்கள் இது எந்த படம் என்று யோசித்துக் கொண்டிருந்ததை இங்கே காணலாம். ரஜினி சாரின் படத்தை ஒரு திருவிழா போல பார்ப்பது போல. மக்கள் டிரம்ஸ் வாசித்துக் கொண்டே நடனமாடும் இடத்தை கொண்டாடுதல். அதேபோல் ஜூனியர் NTR ரசிகர்களும் அவரது படத்தை வேறு எந்த விழாவையும் போலவே கொண்டாடினர். ஆனால் 2 படங்களின் வசூலிலும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. ஆமாம், கூலி படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதன் காரணமாக இது முதல் நாளிலிருந்தே போர் 2 விட முன்னால் உள்ளது. கூலி படத்தை வார் 2 முறியடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சொல்லப்போனால் இந்த 2 படங்களில் உங்களுக்கு எது பிடித்திருந்தது? எந்த படம்? இந்த படம் உண்மையிலேயே பார்வையாளர்களின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரியது மற்றும் சினிமாவின் பெயரால் மக்களை ஏமாற்றியது இந்த படம். தயவு செய்து கருத்துகளில் சொல்லுங்கள். இப்போது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய்.